அக்டோபர் 25. இன்றைய புனிதர்கள் கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பியான். இவர்கள் 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் ரோமையில் உள்ள உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களே. இரட்டையர்களான கிறிஸ்பின் கிறிஸ்பியான் ஏராளமான இடங்களுக்கு கால்நடையாக இவர்கள் பயணம் மேற்கொண்டனர். தங்களது உழைப்பிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி காணப்பட்டது. புறவினத்தாரின் திருத்தூதர் என அறியப்படுகின்ற பவுலின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தனர். அவரை போன்று இவர்களும் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தனர். இவர்கள் பிரான்ஸ் நாட்டின் நற்செய்தி பணி ஆற்றியதாக சான்றுகள் இருக்கின்றன. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான 10வது வேத கலாபனை கிபி 303ஆம் ஆண்டு பேரரசன் டயோகிளிசியன் என்பவனால் துவக்க வைக்கப்பட்ட போது நற்செய்தி பண்ணி ஆற்றியவர்களே கிறிஸ்பின் கிறிஸ்பியான். ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு வதைத்தார்கள். பல கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டன. இவ்வாறு கிறிஸ்பின் கிறிஸ்பியான் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு ஆளுநர் முன் கொண்டு வந்தார்கள். ஆளுநர் இவரை நோக்கி கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என வற்புறுத்தி கூறினார். ஆனால் இவர்கள் கிறிஸ்துவுக்காக இருப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்ற விசுவாச அறிக்கையிட்டார்கள். இவ்வாறு இவர்கள் பல நிலைகளில் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆணி கொண்ட பலகையில் படுக்க வைத்தல் போன்ற பல துன்பங்களுக்கு இவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். இறுதியாக தலை வெட்டப்பட்டு கொன்றார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, இவர்களைப் போல் நாங்களும் கிறிஸ்துவுக்காக வாழ வரம் பெற்று தாரும். ஆமேன்.